உங்களுக்குள் நான். லங்கேஷுடன் மௌன ராகம். பஸ்ஸில் போகிற நேரம் எத்தனை அழகான இயற்கை காட்சிகள். அந்த காட்சிகளுக்கு மத்தியில் பிரியா, அவளை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷம். அன்னைக்கு போயிட்டேன் ஊருக்கு. எனக்காக பிரியாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. மிச்ச நாளைக்கு பிறகு அவளை நான் பார்க்க போகிறேன். எப்படி இருப்பாளோ, என்ன மாதிரி இருப்பாளோன்னு எனக்கு தெரியாது. பார்ப்போம். நான் ஸ்கூலில் பார்த்த பிரியாவா இது? அவ்வளவு அழகா இருந்தாங்க. ஆதி, நீ கொடுத்து வச்ச வேண்டா. பிரியா பிரியா உனக்கு தாண்டா அப்படின்னு என் மனசு ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அவள் அழகா நடந்து வந்தது, என்கிட்ட பேசுனது. ஆதி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பிரியா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்ன வெடிங் எதுவும் முடிச்சிட்டியா? பிரியா கேட்கும்போது மனசில் அப்படியே இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. நான் எங்க பிரியா வெட்டிங் முடிக்கிறது? நீ இருக்கும்போது நான் உன்னை தாண்டி இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கேன். சொல்ற நேரமே பிரியா அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன் அது என்னை விட்டு பிரிஞ்சிருந்த? என்னால் முடியல ஆதி சொல்றதுக்கு. என்ன பிரியா, என்ன நடந்துச்சு? எனக்கு வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கடா. ஏய் பிரியா, என்ன சொல்ற நீ? ஆமா ஆதி, உனக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பேன்டா. என்னை வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? எவ்வளவு சொல்லி பார்த்தேன், முடியலடா. வீட்டில் நிச்சயம் பண்ணிட்டாங்கடா. நான் அன்னைக்கு அழுத அழுகை உனக்கு தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? அது ஏன்டா என்ன இப்படி பண்ணுன? எனக்கு ஏதோ தலையில் ஒரு பெரிய பாறங்கள் விழுந்த மாதிரி இருந்துச்சுங்க. பிரியா, என்ன பிரியா சொல்ற நீ? உண்மையை தாண்டா சொல்றேன். நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்டா. பிரியா சொல்ற நேரம் அப்படியே பிரியாவை கட்டி பிடிச்ச அழனும் போல எனக்கு தோணுச்சு. எப்படி பிரியா கிட்ட அன்னைக்கு கதைச்சேன், இப்படி பிரியா கிட்ட இருந்து அன்னைக்கு வந்தேன், எதுவுமே எனக்கு தெரியலைங்க. பிரியா, இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பிரியாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு என் காதல் செத்து போச்சு. பிரியா மேல எந்த குத்தமும் கிடையாது. நான் இவ்வளவு நாள் இருந்துட்டு திடீர்னு போயிட்டு பிரியாவை மீட் பண்றப்போ அவளோட சூழ்நிலை எப்படி இருக்கும்? எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். ஆனா இன்னைக்கு பிரியாவை நினைச்சுக்கிட்டு அழுகிறத தவிர, அவளுடைய நினைவுகளோட வாழ்றத தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியலைங்க. அதுக்கப்புறம் பிரியாவை நான் பார்க்கல, கல்யாணத்துக்கு கூட போகல. போறதுக்கு என்னால முடியாது. ஏன் பிரியா இப்ப எனக்கு இல்லை. சந்தோஷமா இருக்காவா? எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, எப்படி இருக்கா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஆனா பிரியா எப்பவும் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாளா? நான் பிரியாவை நினைச்சுக்கிட்டு இருக்கேங்க. எனக்கு மாதிரி ஒரு காதல் யாருக்குமே இருக்கக்கூடாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மச்சான் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணினேன், அதை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணேன்லாம் சொல்லுவாங்க. ஆனா பிரியாவை தவிர நான் யாருமே லவ் பண்ணலையே. எனக்கு பிரியா விட்டுட்டு, அவளை விட்டுட்டு என்னால இருக்க முடியல. பிரியா என்னை விட்டுட்டு போயிட்டா. பிரியா எனக்கு கிடைக்கல. சரிங்க, என்னோட உணர்வுகளை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது என்னோட வாழ்க்கைங்க. நான் ஏன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்கள் லவ் பண்ணா உடனே அந்த காதலை சொல்லிடுங்க. உடனே திருமணம் முடிச்சுக்கோங்க. 10 வருஷம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த காதலில் எத்தனையோ மாற்றங்கள் வரலாம். உண்மையான காதல் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கும் பிரியா மாதிரி ஒருத்தியை நான் பார்க்கல. அந்த அன்பு, பாசம்
எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த அழகான முகம், அழகா பேசுகிற அந்த விதம், இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை யாருமே. பிரியா என்னை விட்டுட்டு போயிட்டா. இன்னைக்கு அவளோட நினைவுகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி எத்தனை ஆதி, எத்தனை பிரியா நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நைட் 12 மணி ஆக போகுது. என்னோட உணர்வுகளையும் நினைவுகளையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபீல் பண்ணாதீங்க, என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும். நீங்கள் போயிட்டு தூங்குங்க. உங்களுக்குள் நான். லங்கேஷுடன் மௌன ராகம்.